ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்போ டிக்டாக்ல இருந்தே இருக்கீங்க இல்லையா நீங்க? ஆமா. எப்படி இருக்கு இந்த ஒரு டிக்டாக், அதுக்கப்புறம் அத பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல், ஆமா. அப்புறம் யூடியூப். ஸோ அந்த ஒரு ஜர்னி எப்படி இருக்குது? டிக்டாக்ல இருந்தேன் தான். பட் ஆனா அந்த அளவுக்குலாம் பெரிய ஃபேமஸ் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு ஓகே. 100ல 40 பேருக்கு தெரியிற மாரி இருந்தோம். இவனும் பண்ணிட்டு தான் இருந்தான். இவன் ஆல்பம் சாங் அந்த டைம்லயே பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். ஆ அப்புறமா அது பேன் ஆயிடுச்சு. அப்புறம் யூடியூப்ல அங்க கிடைக்கிற சேனல்லலாம் போய் சான்ஸ் அந்த மாரி பண்ணிட்டு இருந்தோம். ஆ. ஸ்கிரிப்ட் பண்றது, டைரக்ட் பண்ணி குடுக்குறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு 2 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. அப்புறம் எங்க சேனல் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஓகே. கிட்ஸுக்கு பிடிச்ச கண்டென்ட் ம். அஸ்வின் தாத்தான்னு ஒரு கண்டென்ட் ஒண்ணு பண்ணோம். அது கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அதுவும் ஒரு டைம் மேல சேச்சுரேட் ஆயிடுச்சு. அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அதெல்லாம் விட்டுட்டு வே வே ஈவென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ம். ஈவென்ட்டு மேரேஜ், பர்த்டே பர்த்டே டெக்கரு டெக்கரு. அந்த மாரிலாம் போயிட்டோம். நாங்க ஷூட் பண்ணலான்னு வாங்குன கேமரா, அப்புறம் ஈவென்ட் அப்படி போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் சும்மா சரி எதுக்கு ரொம்ப யோசிச்சு கண்டென்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரிலேட்டபிளான கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு தான் இன்ஸ்டாகிராம்லயும், யூடியூப்லயும் இப்ப திரும்ப ஒரு இது வந்து ஒரு 1 இயரா ஓகேவா போயிட்டு இருக்கு.